So hi, hello and welcome back on another Python tutorial video. இந்த வீடியோவில் நம்ம 2D அரேனா என்ன, அதாவது 2D அரே ஆர் 2D லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, அதுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிளை வச்சுட்டு எப்படி நிறைய வேல்யூஸை அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறது. பேசிக்காக இப்போ லிஸ்ட்டுனாலே ஒரு வேரியபிள்குள்ளே நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதா லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோமா. ஸோ இதிலே நிறைய லிஸ்ட்டை எப்படி ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா. ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து 2D அரே .py சொல்லிட்டு ஒரு பைத்தன் ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபைலுக்குள்ளே இப்போது நம்ம பேசிக்காக ஒரு லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் நமக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறோம். நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன டேட்டாஸ் கொடுத்தாலும் அது லிஸ்ட்டாக தான் சேவ் ஆகும். அப்படி தானே, அதுதானே லிஸ்ட்டு. சரி ஓகே, நான் வந்து அதுக்குள்ளே வந்து இப்படி சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். L1ன்னு வச்சுக்கலாம். L1 வச்சுட்டு அதுக்குள்ளே நான் வந்து அதே போலயே நெக்ஸ்ட்டு 4 வரைக்கும் போட்டிருக்கேன்னா 5. ஓகே, இப்போது இது ஒரு லிஸ்ட்டு, இது ஒரு லிஸ்ட்டு தனித்தனியாக இருக்கா. எனக்கு வந்து இந்த ரெண்டு லிஸ்ட்டையும், அதாவது ஒரே இப்போ L1ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே எனக்கு வந்து ஒரே லிஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு லிஸ்ட்டாக எனக்கு இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணது தான் 2D அரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது 2D லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இதுக்கான சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். நான் ஜஸ்ட் இதை வந்து இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எப்படி 2D லிஸ்ட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எல்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன் ஒரு வேரியபிள். இதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதை நான் வந்து ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்துட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு எழுத போகிறோம். அதாவது இது வந்து ஒரு லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லிஸ்ட்டஸை வந்து சேர்க்க போகிறோம். அது வந்து தனித்தனி டேட்டாஸாக இருக்கும். அதாவது ஒரு லிஸ்ட்டும் ஒரு வேல்யூஸாக இது வந்து எடுத்துக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து 2D லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரியாது நான் சொல்லக்குள்ள, நான் எக்ஸாம்பிள் அங்கே போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிறது ஒரு வேரியபிள், அதாவது ஒரு வேல்யூ. ஓகேவா, ஜஸ்ட் நான் ஒரு கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு லிஸ்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இந்த 5 to 8 இருக்கு இல்லையா, இது வந்து இதுக்குள்ளே வந்துடும். இப்போ புரியுது இல்லை உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நிறைய லிஸ்ட்டை ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம்ல. இப்போ வந்து இது ஒரு தனி லிஸ்ட்டு, இது ஒரு தனி லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டுன்றது எல்ன்ற வேரியபிள்குள்ளே இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுவோம்னா இதுதான் 2D லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது 2Dனா இது ஒன்று மட்டும்தான், இது 2 தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கூடாது. நீங்கள் எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இதை print L அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து எப்படி வரும், ரெண்டு லிஸ்ட்டையும் தனித்தனியாக காட்டுவாங்க. பாருங்கள் நடுவில் ஒரு கம்மா கொடுத்துட்டு இது, அதாவது இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூன்னா அந்த இந்த எல்ன்ற வேரியபிள்குள்ளே ரெண்டு வேல்யூ தான் இருக்குதுன்னு அது நினச்சிட்டு இருக்கோம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே பிரிண்ட் கொடுத்துருக்கேன்ல, பிரிண்ட் எல் கொடுத்துருக்கேன்ல, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் வீடியோ பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஸ்லைசிங் நம்ம எப்படி பண்ணுவோம். இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதில் வந்து நான் வந்து இது வந்து எந்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது, அதாவது இப்போ 2 இண்டெக்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள். அதாவது இங்கே இது ஒரு இண்டெக்ஸு, இது ஒரு இண்டெக்ஸ், அதாவது 2 இருக்கா. இது வந்து 0th இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவோமா. ஸோ நான் இங்கே வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இப்போது இந்த 0th இண்டெக்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூ, இப்போ 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 3 வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், 3 வந்து எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது, 2. ஸோ நான் இப்போ பிரிண்ட் பண்ணேன்னா என்ன வரும், எனக்கு இந்த 3ன்ற வேல்யூ மட்டும் தனியாக வரும். புரியுதா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது இது வந்து இதுக்குள்ளே இப்போ வந்து 2 இண்டெக்ஸ் தான் இருக்குது, நம்ம இத்தனை வேல்யூஸை பார்க்கக்கூடாது. அதாவது இந்த வேரியபிளை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே வந்து 2, அதாவது 2 வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது.
அந்த வேல்யூஸை நம்ம தனித்தனியாக பிரித்து பார்த்தோம்னா தான் அது வந்து ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதை வந்து நெஸ்டட் லூப்பை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணாலும் இது 2 இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு வரும். சரி, நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே பாருங்கள், சாரி, ஃபார் i in L. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம், பிரிண்ட்டு i இப்படி கொடுத்தா என்ன வரும், இது 2 வேல்யூஸ் வந்து தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி வந்துடும். அதாவது 1 by 1 வந்துடும். பாருங்கள், 1 by 1 வந்துடுச்சா இந்த லிஸ்ட்டும். அதாவது இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூன்னு தனித்தனியாக வந்துடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து இப்படி வேணாம். எனக்கு வந்து எப்படி வேணும்னா, இப்போ 1 2 3 4 அதுக்கப்புறம் 5 6 7 8 இப்படின்னு தனித்தனியாக வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா நெஸ்டட் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இதுக்குள்ளே இன்னொரு ஃபார் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் என்ன கொடுக்கலாம், கே in I இப்படி கொடுக்குறேன். பிரிண்ட் இப்போ நான் வந்து கே கொடுத்தேன்னா, இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியுதுல்ல உங்களுக்கு? இப்போ இது இருக்குல்ல, இது இப்போ இந்த ஐன்றது என்ன பண்ணுன்னா, இதை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கும். இதோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குதா, எடுத்து இது ஐயில் வச்சுக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இதை இருக்கிறத இந்த கே என்ன பண்ணுன்னா, அதில் இருக்கிறத தனித்தனியாக எடுத்துக்கும். தனித்தனியாக எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணுது. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே சைட் பை சைட் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து 2D லிஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.